Welcome to home learning. In this video, we are going to learn 4th standard science unit 3 term 2 plants. Learning objectives. இந்த லெசன்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா list out the parts of leaf and their functions. இலைகளின் பாகங்களையும் அவற்றின் பணிகளையும் தெரிஞ்சுக்க போறோம். Explain the process of photosynthesis. Photosynthesis அப்படினா ஒளிச்சேர்க்கை. ஒளிச்சேர்க்கை செயல்முறையை தெரிஞ்சுக்க போறோம். Describe the role of plants as a primary producer. Primary producer na முதன்மை உற்பத்தியாளர். Plants தான் primary producerங்கிறதையும் தெரிஞ்சுக்க போறோம். Know about green and non-green plants. Green and non-green plants na பச்சையமுள்ள மற்றும் பச்சையமற்ற தாவரங்கள்னு அர்த்தம். அத பத்தியும் தெரிஞ்சுக்க போறோம். Describe the features of flower. Flower பத்தி தெரிஞ்சுக்க போறோம். List out the exotic plants and their role. Exotic plants na அழகு தாவரங்கள். Exotic plants பத்தியும் தெரிஞ்சுக்க போறோம். Identify the edible part of different plants. Edible அப்படினா சாப்பிடக்கூடிய plants ஓட parts-ஐயும் தெரிஞ்சுக்க போறோம். Introduction. All living things eat food. Food helps them grow and perform daily activities. எல்லா உயிரினங்களும் உணவு சாப்பிடுது. உணவு வளர்ச்சிக்காகவும் அன்றாட செயல்களுக்காகவும் தேவைப்படுது. We have seen animals eating their food, but have you ever wondered how plants get their food? விலங்குகள் அதற்கு தேவையான உணவை தானே தேடி போய் சாப்பிடுது. ஆனா என்னைக்காவது பிளான்ட்ஸ்க்கு எப்படி உணவு கிடைக்குதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? Plants produce their own food with the help of chlorophyll, a pigment present in leaves. Chlorophyll அப்படினா பச்சையம். இலைகள்ல இருக்க chlorophyll உதவியோட தாவரங்கள் தமக்கு தேவையான உணவை தாமே உற்பத்தி செய்யுது. Humans and animals depend on plants for their food, either directly or indirectly. Let us learn more about plants in this lesson. மனிதர்களும் விலங்குகளும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் உணவுக்காக நம்ம பிளான்ட்ஸை தான் நம்பி இருக்கோம். இப்படிப்பட்ட பிளான்ட்ஸை பத்தி நம்ம இந்த லெசன்ல பார்க்க போறோம். Parts of a leaf. Leaves are of different shapes and sizes and have different parts. இலைகள்லாம் வேறுபட்ட வடிவங்களும் அளவுகளும் பாகங்களும் கொண்டிருக்கு. However, there are some basic parts that are common in most of the leaves. ஆனாலும் சில பாகங்கள்லாம் எல்லா இலைகளுக்கும் பொதுவானதா இருக்கு. அது என்னலாம் பார்க்கலாம். First one, blade. The broad flat part of the leaf. Blade அப்படினா இலைத்தாள். இந்த இலையோட பரந்த தட்டையான பகுதி தான் blade. Apex, the tip of the leaf. Apex அப்படினா இலை நுனி. இலையோட நுனி பகுதி தான் apex. Midrib. The midrib runs along the center of the leaf. Midrib அப்படினா மைய நரம்பு. இலையோட நடுவுல போற இந்த நரம்பு தான் மைய நரம்பு. இது midrib அப்படினு சொல்வாங்க. Veins. Veins are branched out from the midrib. They are the framework of hollow tubes that carry water and minerals. Veins அப்படினா நரம்புகள். இந்த வெயின்ஸ்லாம் இந்த மிட்ரிப்ல இருந்து கிளை மாதிரி பிரிஞ்சு வருது. இந்த வெயின்ஸ்லாம் ஹாலோ டியூப்ஸ் மாதிரி வாட்டரும் மினரல்ஸையும் கொண்டு போகுது. பெட்டியால். This part joins the leaf to the main stem. பெட்டியால் அப்படின்னா இலைக்காம்பு. இந்த இலைக்காம்பு வந்து இலையோட தண்டு பகுதியோட இணைக்குது. ஸ்டொமேட்டா. ஸ்டொமேட்டா அப்படின்னா இலை துகள்கள். Stomata are tiny openings or pores mostly found at the base of the leaves. இந்த இலையில இருக்க சிறு துளைகள் தான் ஸ்டொமேட்டா. ஸ்டொமேட்டா பெரும்பாலும் இலையோட அடிப்பகுதியில தான் இருக்கும். Air enters and leaves the plants through these openings. இந்த ஸ்டொமேட்டா மூலமா தான் plants வந்து breathe பண்ணுது. gases-உம் exchange ஆகுது. Leaf as food factory. இலை ஒரு உணவு தொழிற்சாலைன்னு சொல்லிருக்காங்க. Plants need food but they never depend on people or animals to provide them. தாவரங்களுக்கு உணவு தேவை, ஆனா மனிதர்களையும் விலங்குகளையும் அது சார்ந்து இருக்கிறது இல்ல. Most of the plants are able to make their own food through a process called photosynthesis. பெரும்பாலான தாவரங்கள் தனக்கு தேவையான உணவை தானே தயாரிக்கிற திறன் பெற்றிருக்கு. இதுதான் photosynthesis ன்னு சொல்வாங்க. Photosynthesis is equal to photo plus synthesis. Light plus make. Photosynthesis அப்படின்னா ஒளிச்சேர்க்கை. Photosynthesis is a process by which plants make their food using chlorophyll, water, carbon dioxide in the presence of sunlight. Let us see how this process is organized within the plants. Photosynthesis அப்படின்னா ஒளிச்சேர்க்கை. Chlorophyll அப்படின்னா பச்சையம். Chlorophyll, water, carbon dioxide இது மூணையும் சேர்த்து sunlight முன்னாடி plants தயாரிக்கிற உணவு தான் photosynthesis. Which part of the leaf collects carbon dioxide? இலையோட எந்த இடத்துல carbon dioxide collect ஆகுது? Answer, stomata. Which part of the leaf transports water? இலையோட எந்த பகுதி water transport பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. Answer, midrib. Water. Water is absorbed by the roots and is passed to the leaves through the tubes. இலைகள்ல இருக்க டியூப்ஸ் மூலமா இந்த ரூட்ஸ் இலைக்கு வாட்டர் பாஸ் பண்ணுது. கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு in the air passes through small pores in the leaves. Small pores அப்படின்னா சிறு துளைகள்.
இலைகள்ல இருக்க ஸ்டொமேட்டால தான் ஸ்மால் போர்ஸ் இருக்கு. ஏர்ல இருக்க கார்பன் டை ஆக்சைடு இந்த ஸ்மால் போர்ஸ் மூலமா தான் பாஸ் ஆகுது. Sunlight. A green pigment in the leaves help them to trap sunlight. The pigment is called chlorophyll. Most leaves are green in color because of this green pigment. Leavesல இருக்க green pigment தான் sunlight எடுக்கிறதுக்கு உதவி செய்யுது. இந்த pigment chlorophyll அப்படின்னு சொல்வாங்க. பெரும்பாலும் இலைகள்லாம் green கலர்ல இருக்கிறதுக்கு இந்த green pigments தான் காரணம். Through photosynthesis, plants produce the food and release oxygen into the air. இந்த photosynthesis மூலமா தான் plants food produce பண்ணி oxygen airல release பண்ணுது. Water plus carbon dioxide chlorophyll gives food plus oxygen. Plants water மற்றும் carbon dioxide leafல இருக்க chlorophyll sunlight absorb பண்ணி நமக்கு food oxygen கொடுக்குது. As plants prepare food for themselves and also for other living things, they are called primary producers. Plants தனக்கு தேவையான உணவையும் மற்ற living thingsக்கு தேவையான உணவையும் தயாரிக்கிறதால plants தான் primary producers. Without primary producers, living things that are not capable of producing their own food and will not be able to live. Primary producers அப்படின்னா முதன்மை உற்பத்தியாளர். முதன்மை உற்பத்தியாளர் யாருன்னா plants. இந்த plants இல்லாம மற்ற உயிரினங்கள் தாமே உணவு தயாரித்துக் கொள்ள திறன் இல்லாதது உயிர் வாழ முடியாது. Fill in the blanks by rearranging the letters in the bracket. First one, during photosynthesis, plants release dash. ஒளிச்சேர்க்கையின் போது plants என்ன ரிலீஸ் பண்ணதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆக்சிஜன். Dash is a primary producer. Primary producer யார்னா plants. Third one, stomata are seen in the dash surface of the leaf. Stomata ஒரு இலையின் எந்த பகுதியில இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் lower. Fourth one, pigment involved in the food synthesis is dash. Food synthesisல involve ஆற pigment எதுனா chlorophyll. Why would living things not be able to live without plants? Living things ஏன் plants இல்லாம உயிர் வாழ முடியாதுன்னா உணவுக்காக living things plants தான் நம்பி இருக்கு. அதனால plants இல்லனா உயிர் வாழ முடியாது. Plants like cactus do not have leaves. Their food is made in their green stems. Cactus அப்படினா கள்ளி செடி. Cactusக்கு leaves கிடையாது. அதோட green stem மூலமா food prepare பண்ணிக்கும். Let us take two potted plants. Keep one in sunlight and other in a fully covered box. Water them regularly. After a week, observe the plants. ரெண்டு செடி எடுத்துக்கோங்க. ஒரு செடியை சன்லைட் படுற மாதிரி வைங்க. இன்னொரு செடியை பாக்ஸ்க்குள்ள மூடி வைங்க. இப்போ 1 வீக் கழிச்சு பாத்தீங்கன்னா பாக்ஸ்க்குள்ள இருக்கிற செடி செத்து போயிருக்கும். சன்லைட் படுற மாதிரி வச்சிருந்த செடி உயிரோட இருக்கும். Classification of plants. Plants are classified in many ways based on stems, lifespan, seeds, flower and color. In this session, we will study about the classification of plants based on the flower and color pigment. Plants அதோட stems, lifespan, seeds, flower, அதோட color இதெல்லாம் வச்சு classify பண்ண போறோம். அது என்னன்னு பார்க்கலாம். Plants. அது ரெண்டா பிரிச்சுக்காங்க. Flower, color. Flower மேலும் ரெண்டு டைப்பா பிரிச்சுக்காங்க. Flowering plants, non-flowering plants. Flowering plants எதுனா neem, mango. Non-flowering plants எதுலானா algae, fungi, ferns. அடுத்தது colors. Green plants, non-green plants. Green plants எதுலானா grass, algae, paddy. Non-green plants எதுலானா fungi. Flowering and non-flowering plants. பூக்கும் மற்றும் பூவா தாவரம். Flower is the most important part of many plants because it is involved in reproduction. தாவரங்களோட மிக முக்கியமான பகுதி பூக்கள். ஏன்னா இந்த தாவரங்கள் இனப்பெருக்கத்துக்கு இந்த பூ தான் முக்கிய பங்கு வகிக்குது. But some of the plants are not having flowers. ஆனா சில பிளான்ட்ஸ்க்கு flowers கிடையாது. These plants also reproduce in different modes. Based on this, plants can be classified into two types. இந்த மாதிரி பிளான்ட்ஸ் வேற முறைகளை தன்னோட இனத்தை பெருக்கிக் கொள்ளுது. இது மூலமா ரெண்டு டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் பிரிக்கலாம். flowering plants and non-flowering plants. First, flowering plants. Plants bearing flowers are called flowering plants. It reproduces by sex cells or gametes and produce seeds. Seeds produce new plants. Example, mango, neem, groundnut, paddy. Flowers இருக்கிற பிளான்ட்ஸ்லாம் flowering plants. இதெல்லாம் reproduce பண்றதுக்கு seeds யூஸ் பண்ணிக்குது. இந்த seeds புது பிளான்ட்ஸா உருவாகும். Example, mango, neem, groundnut, paddy. Non-flowering plants. Plants without flower that can reproduce are called non-flowering plants. Flowers இல்லாமலே plants reproduce பண்ணா அது non-flowering plants. These plants do not produce seeds. They produce by a special structure called spores. Example, algae, fungi, ferns. இந்த மாதிரி plants spores மூலமா reproduce பண்ணிக்கும். Example, algae, fungi, ferns. List out the flowering and non-flowering plants in your surroundings. Flowering plants எதுலானா neem, paddy, mango. Non-flowering plants algae, fungi, fern. Green and non-green plants.
The most important pigment present in plants are called chlorophyll. Plantsல இருக்கிற முக்கியமான pigment எதுனா chlorophyll. Based on the color present in the plant, they are divided into two groups such as green and non-green plants. இந்த கலரை பேஸ் பண்ணி பிளான்ட்ஸை 2 டைப்ஸா டிவைட் பண்ணலாம். அது என்னலானா green plants, non-green plants. Plants containing green pigments are called green plants. It looks green in color. Green pigment இருக்கிற plants எல்லாமே green plants. அது green colorல இருக்கும். They prepare their own food with the help of them. இந்த green pigments மூலமா அது தன்னுடைய உணவை தானே தயாரிச்சுக்கும். It depends atmosphere, light and pigment for food preparation. Green plants are commonly called autotrophs. Autotrophs அப்படின்னா தற்சார்பு உயிரினங்கள். Green plants atmosphere, light மற்றும் pigment யூஸ் பண்ணி ஃபுட்டை தயாரிச்சுக்கும். இந்த மாதிரி தானே உணவை தயாரிக்கிற plants எல்லாம் autotrophs. Example, grass, paddy, algae. Non-green plants. Plants that lack chlorophyll pigment and looks not green are called non-green plants. Chlorophyll pigments இல்லாததால சில plants எல்லாம் green color-ஆ இருக்காது. அதெல்லாம் non-green plants. They cannot prepare their food. These plants depend on other organisms for their food and living place. These are called heterotrophs. இந்த non-green plants ஆல தன்னால உணவை தயாரிச்சுக்க முடியாது. அதனால மற்ற உயிரினங்களை சார்ந்துதான் இந்த non-green plants வாழும். அதனால இந்த non-green plants உணவுக்காகவும் வாழ்ற இடத்துக்காகவும் மற்ற உயிரினங்களை சார்ந்துதான் வாழும். இந்த non-green plants heterotrophs ன்னு சொல்லுவோம். Examples, mushroom, bread molds, bracket fungi. List out the places where you see the non-green plants. Non-green plants எங்கெல்லாம் இருக்கும்னா other plants, மற்ற plantsல இருக்கும். Dead animals, செத்து போன மரத்துல இருக்கும். Stale food, கெட்டு போன உணவு. Dead tree, செத்து போன மரம். இதுலலாம் இந்த non-green plants இருக்கும். Try to answer, fill in the blanks. Dash is an example for non-flowering plant. Answer, algae. Second one, plants are classified based on pigment and dash of the plants. Plants எல்லாம் pigment மற்றும் எதன் அடிப்படையில பிரிக்கப்படுது? Pigment and flower. Third one, dash depends on other organism to live and get their food. எந்த plants வாழ்றதுக்காகவும் உணவுக்காகவும் மற்ற organism நம்பி இருக்கு? Answer, non-green plants. Fourth one, autotrophs use dash, dash and chlorophyll to prepare their own food. Autotrophs chlorophyll மற்றும் எதை பயன்படுத்தி உணவை தயாரிக்குது? Answer, atmosphere, light. லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லெசனோட பார்ட் 2 இந்த ஸ்கிரீன்ல தெரியுற வீடியோவை கிளிக் பண்ணீங்கன்னா வரும். இந்த லெசனோட பார்ட் 2வும் பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த லெசன்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்ஸ் அனுப்புங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks for subscribing.